ஜான்பூர்ன்ற காட்டில் ஒரு காஞ்ச மாமரமும் செழிப்பான ஆப்பிள் மரமும் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. யாராவது எனக்கு உதவி செய்யுங்களே. யாராவது எனக்கு தண்ணி ஊற்றி பராமரிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் உதவி செஞ்சாலே போதும், நான் நல்லா பொழைச்சிப்பேன். நண்பா, நீ கவலைப்படாத. கண்டிப்பா உனக்கு யாராவது உதவுவாங்க. நீ வேணா பாரு. அவங்க அப்படி பேசிட்டு இருந்தப்போ லட்சுவும் ஜக்குவும் அந்த பக்கம் வந்தாங்க. ஜக்கு, நம்ம இந்த மாமரத்து குச்சியை பறிச்சு அந்த ஆப்பிள் மரத்துல வீடு கட்டிக்கலாம். அந்த மரத்துல ஆப்பிள் நிறைய வரும் போல இருக்கு, நல்லா காய்க்கும் போல இருக்கு. தினம் அந்த ஆப்பிளை சாப்பிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் எனக்கு தண்ணி ஊத்துறீங்களா? எனக்கு தாகமா இருக்கு. எனக்கு நீங்க தண்ணி ஊத்துனா நான் மறுபடியும் பொழைச்சிப்பேன். மரமே, உனக்கு தண்ணி ஊத்துறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்க அந்த ஆப்பிள் மரத்துல கூடு கட்ட போறோம். எங்க வேலையை பார்க்கவே எங்களுக்கு நேரம் பத்தாது. அப்படியே நேரம் இருந்தாலும் உனக்கு எதுக்கு நாங்க உதவி செய்யணும்? எங்களுக்கு செழிப்பான ஆப்பிள் மரம் இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த மரத்துல நிறைய பழம் வைக்க போகுது. நாங்க அந்த மரத்துல சந்தோஷமா வாழ்வோம். உனக்கு உதவிலாம் செய்ய முடியாது. கொஞ்ச நாள்லயே ஆப்பிள் மரத்தில் நிறைய ஆப்பிள் வர ஆரம்பிச்சிச்சு. அதே சமயம் லட்சுவும் ஜக்குவும் ஆப்பிள் மரத்தில் கூடை கட்டி சந்தோஷமாக இருந்தாங்க. லைலா உணவு தேடிட்டு அந்த பக்கம் வந்தப்போ மாமரம் அழுகிறத பார்த்துச்சு. மாமரத்துக்கிட்ட இப்படி கேட்டுச்சு. மாமரமே, எதுக்காக நீ அழுகிற? எனக்கு மனசே சரியில்லை. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எல்லா பறவையும் செழிப்பான மரத்தை தேடி போறாங்க. ஆனா ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்யல. ஒரு காலத்துல எனக்கு ஃப்ரெண்டா இருந்த பறவை கூட இப்போ எனக்கு உதவி செய்யல. நீ கவலைப்படாத. தினம் நான் உனக்கு தண்ணி ஊற்றி உனக்கு வேண்டிய உரத்தை போடுறேன். கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்வேன். நீ கவலையே படாத. ரொம்ப நன்றி. நீ செய்ய போற இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அன்னையிலிருந்து லைலா அந்த காஞ்ச மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு நல்லா பராமரிச்சுட்டு வந்துச்சு. ஒரு நாள் லைலாக்கு ரொம்ப அசதியாக இருந்துச்சு. அப்பாடா, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. தண்ணி தாகமா இருக்கு. பசிக்குது. நான் போய் அந்த ஆப்பிள் மரத்துல ஒரு ஆப்பிளை பறிச்சு சாப்பிட்டு வரேன். அப்படி நினச்ச லைலா ஆப்பிளை சாப்பிடலான்னு ஆப்பிள் மரத்துக்கு போனப்போ லட்சுவும் ஜக்குவும் வந்துட்டாங்க. என்ன தைரியம் உனக்கு? எங்க மரத்துல இருக்க ஆப்பிளை சாப்பிடலான்னு வந்தியா? யாரு உனக்கு இந்த அனுமதியை கொடுத்தது? மரம் எல்லாருக்கும் பொதுவானது தான். அது என்ன உங்க ஆப்பிள் மரம்? நீங்க கூடு கட்டிட்டா உங்க ஆப்பிள் மரமா? என்ன லைலா, என்ன எதிர்த்து பேசுற? இந்த மரத்துல நாங்க கூடு கட்டி இந்த ஆப்பிள் மரத்துக்காகவே நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும்தான் இந்த மரம். நீ தொடக்கூடாது. இவகிட்ட என்ன பேச்சு? எடு அந்த கயிறை. ஜக்குவும் லட்சுவும் அந்த ஆப்பிள் மரத்திலேயே லைலாவை கட்டி போட்டாங்க. எங்க மரத்து பழத்தைய நீ சாப்பிடணும்னு நினைச்ச? இப்ப பாரு, நீ ஆசையா வளர்க்குற அந்த மாமரத்தை வெட்டி போட்டுடுறேன். வேணாம் வேணாம், நான் செஞ்சதுக்கு அந்த மரத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த மரத்தை ஒன்றும் செய்யாதீங்க. பாவம், விட்டுருங்க. இப்போதான் அதுவே கஷ்டப்பட்டு பொழைச்சி வருது. லைலா எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஜக்கு அந்த மாமரத்தை வெட்டிட்டான். மாமரம் மேல் பகுதி மட்டும் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் லைலாவை கழட்டி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மாமரமே, என்னை மன்னிச்சிடு. அவங்க என் மேல இருந்த கோவத்தை உன் மேல காட்டிட்டாங்க. உன்னை வெட்டினத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கவலைப்படாதே. உனக்காகவே நான் திரும்பவும் சரியாகி துளிர் விட ஆரம்பிப்பேன். நீ எப்போதும் போல எனக்கு தண்ணீர் ஊற்றி உரம் போடு. மாமரம் சொன்னதை கேட்டு லைலா அன்னையிலேருந்து மறுபடியும் அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு பத்திரமா பார்த்துக்குச்சு. பாத்தீங்களா ஜக்கு, இந்த லைலாவோட திமிர? அந்த மரத்தை வெட்டியும்
திரும்ப அந்த மரத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏ லைலா, அந்த மரம் பிழைக்காது. இன்னுமா அந்த மரத்தை நம்பிக்கிட்டு இருக்க? லைலா எதுவுமே பேசாம அமைதியா மாமரத்துக்கிட்டேயே இருந்துச்சு. சரி, அதை விடுங்க ஜக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட இந்த ஆப்பிள் மரத்துக்கு பூச்சி வச்சிருச்சு. இதுக்கு மேல இந்த மரத்தை நம்பி பிரயோஜனமே இல்லை. நம்ம காட்டுக்குள்ள போய் வேற ஏதாவது நல்ல மரமா பார்த்து அந்த மரத்துல கூடு கட்டி இருப்போம். என்னை விட்டு போயிடாதீங்க. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்த ஆப்பிள் மரத்துக்காகவே வாழ்றேன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே நீங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகுறீங்களே. எனக்கு ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. நீங்க மருந்து வாங்கி போட்டாலே எனக்கு சரியாகிடும். என்னது, உனக்கு மருந்து போடணுமா? உனக்கு மருந்து போட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நாங்க வேற மரத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த மரத்துல சூப்பர் கூடு கட்டிடுவோம். அது மட்டும் இல்ல, உனக்கு மருந்து போட்டு அந்த பூச்சால எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சுன்னா சீச்சி, நான்லாம் தொடமாட்டேன். வாஜுக்கு நம்ம போகலாம். அப்படி சொல்லிட்டு லட்சுவும் ஜக்குவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க போனோடனே லைலா ஆப்பிள் மரத்துக்கிட்ட இப்படி சொன்னிச்சு. ஆப்பிள் மரமே, நீ கவலைப்படாத. நீ இவ்வளோ நேரம் பேசினத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் போய் டாக்டர் கிட்ட உனக்காக மருந்து வாங்கிட்டு வரேன். ரொம்ப நன்றி லைலா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. ஆனா இந்த லட்சவியும் ஜக்குவையும் பார்த்துட்டியா? என் மேல வீடு கட்டி என் மரத்துல இருந்த ஆப்பிள சாப்பிட்டுட்டு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு அவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. சரி விடு, பழச நினைச்சே கவலைப்பட்டுட்டே இருக்காத. நான் உனக்கு உதவி செய்கிறேன். அப்படி சொன்ன லைலா டாக்டர் கிட்ட மருந்து வாங்கிட்டு வந்து ஆப்பிள் மரத்துக்கு தினமும் போட்டுச்சு. ஆப்பிள் மரத்துக்கு பூச்சி சீக்கிரம் சரியாகிடுச்சு. அதே சமயம் லட்சவும் ஜக்கவும் எங்க அலைஞ்சும் நல்ல மரமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஜக்கு, நம்ம இவ்ளோ அலைஞ்சும் நல்ல மரமே கிடைக்கல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. பசிக்குது ஜக்கு. லட்சு, எனக்கு மட்டும் என்ன, உன் கூட நானும் தானே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. பேசாம நம்ம ஒன்று செய்யலாம். அந்த ஆப்பிள் மரத்துக்கே போகலாம். அந்த ஆப்பிளை சாப்பிட்டு வேற மரம் கிடைக்கிற வரைக்கும் அந்த மரத்திலே இருப்போம். வேற மரம் கிடைச்சோடனே அங்கேருந்து கிளம்பிடுவோம். எங்க வந்தீங்க ரெண்டு பேரும்? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டு இப்ப எதுக்கு வந்தீங்க? நான் இருக்கனா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா? டேய் ஆப்பிள் மரமே, கோச்சிக்கிட்டியா? சும்மா நாங்க உன்னை விட்டு போற மாதிரி பிராங்க் பண்ணோம். பிராங்க். உன்னை விட்டு போக மாட்டோம். எப்படி உன்னை தனியா விட்டு நாங்க போவோம்? பிராங்கா? என்ன கதை விடுறியா? லைலா எனக்கு உதவி செஞ்சா. லைலா என்ன பார்த்துக்கிட்டா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு வந்தீங்க? இங்க இருந்து கிளம்புங்க முதல்ல. ஓ, அப்ப உனக்கு பூச்செல்லாம் சரியாகிடுச்சா? அதான் ஏதோ வித்தியாசமா இருக்கியேன்னு பார்த்தேன். என்ன ஆப்பிள் செல்லம், நான் தான் சொல்றேன்ல, சும்மா உன்கிட்ட விளாண்டோன்னு. என்ன ஆப்பிள் மரமே, லட்சு அவ்வளோ தூரம் உன்கிட்ட செல்லமா பேசிக்கிட்டு இருக்கா. நீ திமிரா பதில் பேசிட்டே இருக்க. அவ்வளோ தூரம் ஆகிட்டியா நீ? என்ன மிரட்டுற? ஒழுங்கா இங்க இருந்து ரெண்டு பேரும் ஓடி போயிருங்க. இல்ல உங்க ரெண்டு பேர் மேலேயும் என் கிளைகளை போடுவேன். அவ்வளவுதான். நீங்க மரம் அவங்க மேல கிளைய போட்டுருமோன்ற பயத்துல ரெண்டு பேரும் அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. ச்சே, நம்ம இப்போ என்ன பண்றது? எங்கேயும் மரமே இல்லை, பழமும் இல்லை. நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியலையே லட்சு. ஹாய். ஒரு காட்டுல ஒரு பெரிய ஆப்பிள் மரத்துல லைலா புதுசா ஒரு கூடு கட்டி அதுல முட்டையும் இட்டு இருந்துச்சு. ஒரு நாள் லைலா உணவு தேட வெளியே போயிட்டு வந்தப்போ மரம் அழுதுட்டு இருந்ததா பார்த்துச்சு. மரமே, என்னாச்சு உனக்கு? ஏன் அழுகுற? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. எல்லா பறவையும் இங்க வந்து பழம் சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப என்கிட்ட பழமும் இல்லை. எனக்கு தண்ணி ஊத்துனா என்னால நிறைய பழம் தர முடியும். ஆனா யாருமே எனக்கு இப்ப உதவியே செய்யல. நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ கவலைப்படாத, நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன். அப்படி சொன்ன லைலா அங்கிருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருச்சு.
ஆளப்பாரு, இந்த லைலா என் மேல வந்து கூடு கட்டி 1 வாரம் ஆகுது. அவ மட்டும் நல்ல உணவா தேடி தேடி சாப்பிட்றா. எனக்கும் தாகம் எடுக்கும்னு அந்த லைலாக்கு தோணவே இல்லையே. இருக்கட்டும் இருக்கட்டும், உனக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன். அன்னையிலிருந்து லைலா எங்கெல்லாம் தண்ணி கிடக்குதோ தண்ணியை எடுத்துட்டு வந்து மரத்துக்கு ஊத்துச்சு. மரத்தை ரொம்ப அன்பா பார்த்துக்குச்சு. நீ முன்ன விட இப்ப நல்ல செழிப்பா இருக்க. எனக்கு உன்னை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மன்னிச்சிடு. நான் இங்க கூட கட்ட ஆரம்பிச்சப்பயே உனக்கு தண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சிருக்கணும். உன்னை கவனிக்காம விட்டது என் தப்பு தான். எனக்கு பசி எடுக்கிற மாதிரி உனக்கும் தாகம் எடுத்திருக்கும்ல. சரி விடு லைலா, அப்புறமா இந்த சென்டிமெண்ட் பேச்செல்லாம் பேசிக்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, போ போ போ. ஆப்பிள் மரம் தண்ணி கேட்கும் போதெல்லாம் லைலா கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துச்சு. லைலா அந்த மரத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்குச்சு. ஆனால் அந்த மரம் ரொம்ப சுயநலமாக இருந்துச்சு. ஆஹாஹா, இப்போ நான் இன்னும் அழகா ஆகிட்டேன். எவ்வளோ செழிப்பா பச்சை நிறத்துல எவ்வளோ அழகா இருக்கேன். ஆனா என் மேல இந்த லைலாவோட கூடு இருக்கிறது ஒரு மாதிரி அழகை குறைக்கிற மாதிரி தான் இருக்கு. சீக்கிரம் ஏதாவது செஞ்சு இந்த கூடை ஃபர்ஸ்ட் இங்கேருந்து எடுக்கணும். மரம் அப்படி நினச்சிட்டு இருந்தப்போ அங்கே லைலா வந்துச்சு. மரமே, இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கனால எங்கேயுமே தண்ணீரே கிடைக்கல. இருந்தாலும் நீ கவலைப்படாத. உனக்காக எங்க இருந்தாது தண்ணீர் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன். சும்மா சொல்லிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் போய் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. மறுபடியும் லைலா தண்ணீர் தேடுறதுக்காக கிளம்பிருச்சு. அந்த நேரத்தில் ஜக்கு ஒரு பாட்டில் தண்ணியோட வந்து அந்த ஆப்பிள் மரத்து மேலே உட்காந்துச்சு. ஹாய் ஜக்கு, வா வா, எப்படி இருக்க? என்ன முன்ன விட இப்போ ரொம்ப அழகா இருக்க. இங்க பாரு மரமே, நான் ஏற்கனவே ரொம்ப பசியில இருக்கேன். கொஞ்சம் அமைதியா இரு. எதுக்கு இப்ப எனக்கு ஐஸ் வைக்கிற? ஓ, நான் ஐஸ் தான் வைக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டியா? உனக்கு எப்படி பசிக்குதோ அது மாதிரி எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் இருக்குது. உன் கையில தண்ணி பாட்டிலை பார்த்தோன்னே சும்மா அப்படி ஒரு பிட்டை போட்டேன். ஓ, உனக்கு தண்ணி வேணுமா? நான் தாராளமா தரேன். எங்க காட்டுல நிறைய தண்ணி இருக்கு. ஆனா எனக்கு இப்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொடு, நான் உனக்கு தண்ணி தரேன். ஏன் மேல ஒரு கூடு இருக்குல்ல, அதுல ஒரு முட்டை இருக்கு, அதை நீ சாப்பிடு. இந்த தண்ணியை மட்டும் எனக்கு கொஞ்சம் ஊத்திடு. ஆஹா, என்ன ஒரு கொளுத்த முட்டை. ரொம்ப நன்றி மரமே. இந்த பாட்டில் தண்ணி உனக்கு தான். அப்படி சொன்ன ஜக்கு அந்த பாட்டிலில் இருந்த தண்ணியை ஆப்பிள் மரத்துக்கு ஊற்றுச்சு. லைலாவோட முட்டையை எடுத்துட்டு போயிருச்சு. அதே சமயம் தண்ணீர் தேட போன லைலா திரும்ப ஆப்பிள் மரத்தை பார்க்க வந்துச்சு. மரமே, ரொம்ப நேரமா அலைஞ்சேன். எனக்கு எங்கேயுமே தண்ணீரே கிடைக்கல. எனக்கும் ரொம்ப சோர்வா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்து காட்டுக்கு போறேன். அங்கிருந்து உனக்காக நான் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துறேன். லைலா அப்படி பேசிட்டு இருந்தப்ப தான் அவ கூட்டுல முட்டை இல்லாததை கவனிச்சா. அச்சச்சோ, என் முட்டையை காணோம். மரமே, எங்க என் முட்டை? நீ எதுவும் பாத்தியா? உனக்கு தெரியாம யாரும் இந்த முட்டையை எடுத்திருக்க முடியாதே. அட, சும்மா கத்திட்டே இருக்காத. எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் ஒரு பறவை வந்துச்சு. இந்த முட்டையை கொடுத்தா எனக்கு தண்ணி ஊத்துறேன்னு சொன்னுச்சு. நானும் அந்த முட்டையை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். அந்த பறவை எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி ஊத்துச்சு தெரியுமா? இருந்தாலும் எனக்கு அதுவே பத்தாம நான் நொந்து போய் நின்றுட்டு இருக்கேன். நீ வேற சும்மா கத்திட்டே இருக்க. நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உனக்காக தானே நான் தண்ணீர் தேட போனேன். ஆனா நீ என் முட்டைய பார்த்துக்காம நீயே என் முட்டைய கொடுத்துருக்க. இங்க பாரு, இத்தனை நாளா நீ எனக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்த. ஆனா இப்போ எப்ப பார்த்தாலும் தண்ணியே கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டே இருக்க. உன்னால எனக்கு எந்த லாபமும் இல்லாதப்போ நீ உன் முட்டை உன் கூடு இங்க இருக்க கூடாது. உன் முட்டை என் மேல இருக்கிறது எனக்கு ரொம்ப பாரமா வேற இருக்கு. நீங்க நிக்காத, சூச்சு போ போ. லைலா எதுவுமே பேசாம அங்கேருந்து பக்கத்து காட்டுக்கு போயிருச்சு. லைலாக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆ, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கே. யாருமே எனக்கு தண்ணி ஊத்த மாட்றாங்க. உதவி செய்ய யாருமே இல்லையே. மரம் அப்படி புலம்பிட்டு இருந்தப்போ
பூமியோட வறட்சியால் பூமி ரெண்டா பிளந்துச்சு. அதில் அந்த மரம் சாஞ்சிருச்சு. என்னால முடியலையே, யாராவது என்னை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க, என்னை கொஞ்சம் நிமித்தி விடுங்க. மரம் எவ்வளோ கத்தியும் யாருமே காப்பாற்ற வரல. அதே சமயம் லைலா பக்கத்து காட்டில் அதோட தோழிக்கிட்ட இப்படி சொன்னுச்சு. இப்போ அந்த மரம் என்ன செய்யுதுன்னு தெரியல. அந்த காடு ரொம்ப வறட்சியா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். தண்ணீர் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படும். உன்னோட நல்ல மனசை அந்த மரம் புரிஞ்சுக்கலையே. எங்க பாட்டி சொல்லுவாங்க, நம்ம செய்யற எல்லா தப்புக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்னு. ஒரு காட்டில் லட்சுன்ற காக்கா வீடு கட்டுற ஆசையில் முட்டை வியாபாரம் செய்யலான்னு நிறைய முட்டை வாங்கி வச்சுச்சு. நான் சீக்கிரம் முட்டையை வித்து காசை சேர்த்து பெரிய வீடு கட்டுவேன். ரொம்ப பெரிய வீடு. இந்த காட்டிலேயே என் வீடு தான் பெருசா இருக்கணும். பேலஸை விட பெருசா கட்டுவேன். என் வீடு மாளிகை மாதிரி அப்படியே ஜொலிக்கும். அது மட்டும் இல்லை, என் வீடை சுத்தி வேலையாட்கள் போடுவேன். என் வீடை பார்க்க வரவங்க எனக்கு காசு கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட். லட்சு இப்படி முட்டைகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பகல் கனவு கண்டுட்டு இருந்துச்சு. லட்சு சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட கவனம் இல்லாமல் பகல் கனவுல மூழ்கிருச்சு. அந்த நேரத்தில் லட்சுவோட கையே தெரியாமல் கூடையில் பட்டு கூடையும் முட்டையும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அட கடவுளே, என் முட்டை எல்லாம் உடைஞ்சிருச்சு. எவ்வளவு ஆசையா இருந்தேன், எவ்வளவு கனவு கண்டேன். இப்படி ஒரே நேரத்துல எல்லா முட்டையும் உடைஞ்சு என் கனவெல்லாம் போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வர ஸ்டோரி டைப் அக்கா தங்கச்சி ஸ்டோரியா இல்லை மாமியார் மருமகள் ஸ்டோரி வேணுமான்னு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நேரம் பார்க்கலாம் வாங்க. ஹாப்பி பர்த்டே சிவரஞ்சனி. சிவரஞ்சனி லைஃப்ல எல்லாமே நல்லதா நடந்து மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றது லியா கார்ட்டூன்ஸோட வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்களுக்கு பர்த்டே விஷஸோ இல்ல உங்களோட பேரும் வரணும்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, பை. Subscribe for more.